வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம கருப்பு படம் ரிலீஸ் ஆகி 7 நாள் ஆச்சுங்க. இதுவரைக்கும் எவ்வளோ தெரியுமா பாக்ஸ் ஆஃபீஸில் வசூல் வாங்கியிருக்கு அப்படிங்கிற முழு தகவல் தெரிஞ்சுக்க, நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி கடைசி வரைக்கும் வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஒரு சூப்பரான வீடியோவா இருக்க போதுங்க. 2026ஆம் ஆண்டோட தமிழ் சினிமாவோட ஒரு பிளாக் பஸ்டர் மூவினா நம்ம கருப்பு படம் சொல்லலாங்க. ஏன்னா, படம் பார்த்தீங்கன்னா, பட்டி தொட்டி எல்லாம் பட்டை கிளப்பிட்டு இருக்குங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்துல நம்ம சூர்யாவோட பிரம்மாண்டமான நடிப்புல பொருட்செலவுல உருவான படம் தாங்க கருப்பு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, சூர்யா, அப்புறம் த்ரிஷா, அப்புறம் ஆர்ஜே பாலாஜி நடிச்சிருக்காருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அநேகமயா ரவி அவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்திரன்ஸ் நடிச்சிருக்காரு. சுவாசிகா நடிச்சிருக்காங்க. அப்புறம் யோகி பாபு, நட்டி சுப்ரமணி போன்ற ஆக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு எதிர்பார்ப்புடன் ரிலீஸ் ஆன இந்த படம் ரசிகர் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்றிருக்குன்னே சொல்லலாங்க. ஆமா, கலவையான விமர்சனம் ஒரு சைடு இருந்தாலுமே படம் பார்த்தீங்கன்னா, நல்ல வசூல்ல போயிட்டு இருக்குங்க. படத்தோட முதல் பாதி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு எதார்த்தமான கதை பாத்திரங்கள் அமைச்சிருக்காங்க. முதல் பாதியை பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு சலிப்பும் இல்லாம ஒரு சூப்பரா போயிட்டு இருக்குங்க. 2ஆம் பாதி பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு சில சலசலப்பு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் படம் நல்ல ஒரு பூஸ்ட் ஆகி, ஒரு 2ஆம் பாதியும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல படமா அமைஞ்சிருக்குங்க. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் ஓவராலா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்துல சூர்யாவோட நடிப்பு மிக அற்புதமா இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கருப்பு வேடம் அணிந்து பார்த்தீங்கன்னா வர ஒவ்வொரு சீனும் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தியேட்டர்லயே கருப்பு சாமி ஆடுற மாரி பார்த்தீங்கன்னா பேசப்பட்டு வருதுங்க. நெறைய வீடியோஸ் ஆன்லைன்ல பரவிட்டு இருக்கு. ஸோ இப்போ சூர்யாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு ஒரு 5 முதல் ஒரு 10 படங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, பெரிய லெவல்ல ஒரு ஹிட்டுங்கிற மாரி இது பெருசா இல்லைங்க. பட் இந்த படம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல லெவல்ல ஹிட் ஆயிருக்குங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 7 நாள் ஆச்சுங்க. 7 நாள் ரிலீஸ் ஆகல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 கோடிக்கு மேல வசூல் போயிட்டு இருக்குங்க. ஒரு சூப்பரான படங்க. ஆமாங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, சூர்யாவோட ஹிஸ்டரியிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு படம் 200 கோடி டச் பண்ற முதல் படம் அப்படிங்கிற மாரி பேசப்பட்டு வருதுங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆமா. ஏன்னா ஆல்மோஸ்ட் சூர்யா இப்ப இதுக்கு முன்னாடி நடிச்ச படங்கள் எல்லாம் 100, 150 கோடி லெவல்ல தான் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு உச்சத்த தொட்டு இருக்குங்க. பட் இந்த படம் பார்த்தீங்கன்னா 7 நாள்ல 200 கோடிக்கு மேல வசூல் வாங்கியிருக்குங்க. கண்டிப்பா ஒரு தரமான படம்னு சொல்லலாம். கண்டிப்பா இந்த வீக்கெண்ட் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, ஃபேமிலியோட போய் ஒரு நல்ல படமா பார்த்துட்டு வரலாங்க. ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோட குழந்தைங்களோட வீட்ல இருக்க எல்லா பெரியவங்கள கூட்டிட்டு போய் நல்ல ஒரு என்டர்டெயின்மென்ட்டோட இருக்கிற படம் பார்த்தீங்கன்னா, கருப்பு படங்க. இதுல பெரிய லெவல்ல கொஞ்சம் 18+ கணக்குல எதுவுமே இருக்காது. ஒரு நல்ல தரமான படங்க. ஸோ ஆர்ஜே பாலாஜிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கதைக்களம் ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரத்த அமைச்சிருக்காருன்னே சொல்லலாம். படத்துல பார்த்தீங்கன்னா, அவருமே ஒரு நெகட்டிவ் ரோல் அதாவது வில்லன் ரோல்ல அவர் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா படத்துக்கு ஒரு நல்ல ஒரு பூஸ்ட் அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஓவராலா பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை, சூர்யாவோட நடிப்பு, கருப்பு அப்படிங்கிற கதாபாத்திரம் இதெல்லாம் சேர்ந்து ஒண்ணா வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கமர்ஷியல் கலர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் என்டர்டெயின்மென்ட் மூவியா இந்த மூவி அமைஞ்சிருக்குங்க. ஆமாங்க. மூவிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 1/2 மணி நேரம் படம் ரன் ஆயிட்டு இருக்குங்க. படத்துல பார்த்தீங்கன்னா, பாடல்கள் பெருசா இல்ல. பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு 2 சாங் மட்டும் தான் இருக்குங்க. இதுல பார்த்தீங்கன்னா கருப்பு அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, நீதிமன்றங்கள்ல நடக்கிற அந்த ஒரு குற்ற வழக்குகள்ல பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு போலித்தனமான நடவடிக்கைலாம் நடக்குது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டி, அத பார்த்தீங்கன்னா, படத்தோட கதாநாயகன் அத மாற்றம் செய்வாரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கதைக்களத்து அடிப்படையில தான் பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜி படத்த எடுத்திருக்காருங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சில சலசலப்பு ஏற்பட்டுச்சு. பட் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பிக்கப் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஓவராலா இந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் 10க்கு நான் ஒரு 7 மதிப்பெண் குடுப்பேன். ஒரு நல்ல ஒரு திரைப்படமா அமைஞ்சிருக்கு. சூர்யாவுக்கு இது போல இன்னும் மென்மேலும் வெற்றி படமா அமைய நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 7 நாள் போயிட்டு இருக்கு. இன்னும் மேல மேல படம் சூப்பரா ஓடிட்டு இருக்குங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 300 கோடிக்கு மேல தாண்டி இந்த படம் போலாம்னு நான் அனுமானிக்கிறேன். அப்படி போச்சுன்னா கண்டிப்பா சூர்யாக்கு ஒரு மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு படமா அமையுங்க. இந்த படத்துல த்ரிஷா பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ரோல்ல பண்ணியிருக்காங்க. பட் படத்துல பார்த்தீங்கன்னா அவங்க ரோல் கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. பட் பட் இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலா பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, கருப்பு படம் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பார்த்து குழந்தை குட்டியோட என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.